நீ பரணி, மெட்ராஸ்ல ஏமாத்துறமே அந்த குதிரைக்காரன். அவன் உன்னை தேடி இங்கேயே வந்துட்டான். நீங்க இருக்காத, சீக்கிரம் இங்கே ஓடிடு. இன்ஸ்பெக்டர் அவன் இருக்காரு, நீ இவனை பாத்துக்க, நான் வரேன். சரி. என்ன பண்ணியும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிறான் சார். அடிச்சு கூட பார்த்துட்டோம், வாயவே திறக்க மாட்டேங்கிறான். பார்த்து அவனை கூட்டிட்டு வாங்கப்பா. எஸ் சார். என்னடா ஒன்னாட்டு. எஸ் சார். ஒரு மெழுகுவத்தி கொண்டாப்பா. சொல்லுப்பா, நீ யாரு? ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துகிட்ட? என்ன நடந்தது சொல்லுப்பா. நான் இருக்கேன். யார் நீ? என் வாழ்க்கையே கெடுத்துட்டா சார். என்ன ஏமாத்தி போலீஸ்லயே சொல்லி என் வாழ்க்கையே போச்சு. கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. நீ யாரு? எங்கிருந்து வந்த? கொஞ்சம் சொல்லுப்பா. நான் திருச்சிக்கு பக்கத்துல புளியங்குப்பங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த சார். சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா செத்துட்டாங்க சார். நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சார். எங்க அப்பா என் மேல உசிரிய வச்சிருந்தார். ஆனா வந்தவ என் உயிரையே எடுக்கிறதா சார். இத பார்த்த எங்க அப்பா நான் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு நினைச்சு யார் யாரோ காலை பிடிச்சு ஒரு நாள் இதே மாதிரி நல்லா கொட்டுற மழையில, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துல ஒதுங்காத எங்க அப்பா கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு கிறிஸ்தவ அனாதை விடுதிக்கு கூட்டிட்டு போனார். அங்க ஒரு ஃபாதர் இருந்தார். அந்த ஃபாதர் கிட்ட கொண்டு வந்திருந்த சிபாரிசு லெட்டரை கொடுத்துட்டு, என் பையனை நீங்க தான் காப்பாத்தணும், நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு காலில் விழுந்து கெஞ்சினாரு. எங்க அப்பாவை தூக்கி ஆறுதலா தட்டி கொடுத்த அந்த ஃபாதர் என்ன அந்த பள்ளியில சேர்த்துக்கிட்டாரு. சந்தோஷத்தோட ஊருக்கு புறப்பட்டு எங்க அப்பா பின் நான் அழுதுகிட்டே வந்தேன். உள்ள கண்ணீரை தொடச்சு எங்க அப்பா, டே ஆனந்தா, இந்த ஏழை அப்பனால எப்பவாவது மட்டும் இல்ல எப்பவுமே இவ்வளவு தூரம் வந்து உன்னை பார்க்க முடியாதுடா கண்ணா. நீ படிச்சு முடிகிற வரைக்கும் நீயும் எங்களை வந்து பார்க்காது. ஏன்னா நாங்க படுற கஷ்டம் உன் மனசை பாதிச்சு படிப்பு கெட்டாலும் கெட்டுரும்பா. முடிஞ்சா கடுதாசி எழுதி போடு, முடிஞ்சதை அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும்டா ராஜா. ஆனந்த், நீ பெரிய ஆளாகி எங்களை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சா நல்லா படிச்சு நல்ல பேரோட இந்த அப்பனை பார்க்கவா. அதை விட்டுட்டு படிக்காம கெட்ட பேரோட எத்தனை வருஷம் கழிச்சு நீ என்ன பார்க்க வந்தாலும் உங்க அப்பன் உன் மூஞ்சில விழிக்க மாட்டான். ஏழையா இருந்தாலும் உங்க அப்பன் ரோஷக்காரன் தெரியும்ல. அதனால நல்லா படிக்கணும்பா, அழக்கூடாது. ஆனந்த், இப்ப புறப்பட்டா தான் ஊருக்கு போற பஸ்ஸை பிடிக்க முடியும். அழக்கூடாதுப்பா, நல்ல பையன்ல.
அப்ப என் தோல்ல ஆறுதலா ஒரு கை விழுந்துச்சு. ஒரு பையன் கள்ளம் கபடம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சிரிப்புல நட்பு இருந்தது. அந்த ஜனாவோட நட்புல தான் நான் என் குடும்பத்தை மறந்து படிக்க ஆரம்பிச்சேன். தம்பி சவாரி வரியாப்பா, எல்லாரும் ரவுண்டுக்கு 2 ரூபா கேட்குறாங்க, நீ 1 ரூபா கொடுப்பா. கிழமை கேட்குறப்பா, இஷ்டப்பட்டது கொடுப்பா. தம்பி இந்த கிழவனால ஓட முடியாதப்பா, கொடுக்கறதும் கொடுப்பா. தம்பி தொந்தரவு பண்ணாதீங்க. ஒண்ணுமே இல்லாதனால தான் இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். முதல்ல வந்து சரியான சாவுக்கு ராக்கியது கேட்டேன் சவாரி. என் புத்தியை செருப்பால அடிக்கணும். எல்லாரும் ரவுண்டுக்கு 2 ரூபா கொடுக்குறாங்க, நீ 1 ரூபா கொடுத்தா போதும். தாதா தாதா கொஞ்சம் நில்லுங்க. தாதா 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 உங்களால ஓடி ஓடி சவாரி பிடிக்க முடியாதுல்ல, நான் வேணா ஓடி எப்படியாவது சவாரி பிடிக்கிறேன். தப்பா நினைக்காதீங்க தாத்தா, வேணா வர வருமானத்துல ஆளுக்கு 10 பேர் வச்சுக்கலாமே. 50-50. Good. Take it. ஏண்டி வசந்தி, மகாராணி பஸ்ஸை விட்டு கீழவே இறங்க மாட்டாங்களா? வேணாண்டி, நான் வரல. ஏய் பரணி, இறங்குடி. இப்ப இறங்குறியா இல்லையா? எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏண்டி, கோவால மரியா இப்படி பிகு பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? பாவண்டி மரியா, வெறும் ஜட்டியோட எண்ணமா ஒண்ணா தெரியுமா? பிடி உஷா கூட தோத்தாங்க. ஐயோ பரணிமா, 10ன்றதுக்குள்ள ஒழுங்கா கீழே இறங்கிடு, இல்ல துணியெல்லாம் உருவி மரியா மாதிரி ஓட விட்டுடுவோம். ஏய் பரணி, சீக்கிரம் இறங்குடி. மரியா ஒண்ணுதாவது கோவா பீச், இது தமிழ் மண்ணு, கற்பு அதிகம். ஒழுங்கா இறங்கிடுறீ. 1 2 3 மாமா எங்க ஊர்ல இருந்தா 4. 2 ரூபாய் தான். ரவுண்ட் 2 ரூபாய் தான். ஒன்லி 2 rupees. மெட்ராஸ்ல குதிரைக்காரங்களுக்கு நல்ல வருமானம் போல இருக்கே. ரெண்டுமே நல்ல வாட்ட சாட்டமா இருக்கு. ரவுண்ட் 2 ரூபாமா. கல்பனா, குதிரை சவாரி போலாண்டி. குதிரை சவாரி எல்லாம் வேணாடி, அது கொஞ்சம் வில்லித்தனமா இருக்கும். ஐயோ வேணாம் மட்டும் சொல்லிடாதீங்க. வேணா 5 பைசா குறைச்சி 1.95 கொடுங்க, அது போதும். பாவண்டி ரொம்ப கெஞ்சுறான். ஏய் பரணி, நீ ஏறுடி. கல்பனா நோ. பரணி கோவா. சரி சரி சரி, நான் ஏறுறேன். பயப்படாதீங்கம்மா, ஏறுங்க. பாருடி, ஒண்ணும் பண்ணாது. நம்ம குதிரை நல்ல குதிரை. குடி. ஹாய் பை 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 பை. இந்த பஞ்சு மிட்டாய் எவ்வளவுங்க? உங்களுக்கு இல்ல சார், ஃப்ரீயா எடுத்துங்க. இந்தாங்க. என்ன விலைங்க? உங்களுக்கு இல்ல, அதை எடுத்துக்கங்க. எல்லாம் உங்களுக்கு எடுத்துங்க. என்ன விலை? எடுத்துங்க, ஃப்ரீயா. உங்களுக்கு இல்லாதா? ஃப்ரீயா? ஃபில்டர்ஸ் இருக்கா? இருக்கு. வரட்டா. எப்படியோ இந்த டூர்ல இந்தியாவை பாதி சுத்திட்டோம். என்னதான் இருந்தாலும் மெரினா மெரினா தாண்டி. ஏன்டி மெட்ராஸ்ல பொண்ணுங்கன்னா இப்படி வயிறானுங்க? வெயில் ஜாஸ்தி இல்ல, அதான். அப்படியா? ஏய் இங்க பாரு. ஏய் பலூன்டி, அந்த ஆளு 5 பொண்டாட்டிக்காரன், கொடுக்க மாட்டான், வாடி. என்னடி பரணியை காணோம்? குதிரையில ஏறதுக்கே பயந்துட்டு இருந்தா, இப்ப குதிரைக்கார கூடயே செட்டில் ஆயிட்டாளா? கல்பனா, கல்பனா.
எங்கடி பரணி? இதோ வந்துட்டோம் மேடம். ஏய் அதோ வராடி. அதோ. ஏய் கையில காசே இல்லடி. அப்ப குதிரைக்காரனுக்கு டீல் தான். சீக்கிரம் ஆடி, பஸ் புறப்பட்டு நிக்குதுல. புறப்பட்டாச்சா? அம்மா அம்மா காசு எடுங்க 10 ரூபா. ஏன்டி என்ன பாக்குற? இல்லன்னு சொல்லிட்டு வாயேன். நாங்களும் சுண்டல்காரர்கிட்ட பலூன்காரர்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு வந்தோம். ஐயோ அவங்க கிடக்குறாங்க, நீங்க கொடுங்க. எனக்கு இந்த 10 ரூபா தாங்க லைஃபே. என்னடி அழறா? ஆமா இந்த 10 ரூபா வாங்கிட்டா இந்த பீச்சே விலைக்கு வாங்க போறாரா? ஏண்டி அப்படியே லைஃப் போச்சுன்னு வச்சுக்க, இந்த சுவாமி எங்கடி போவாரு? இந்த குதிரையில அப்படியே காசிக்கு போவாரு. அப்படியா? ஏ கல்பனா, என்னடி சிரிப்பாங்க? சீக்கிரம் வாங்கடி. இத வந்துட்டோம் மேடம். ஏய் சீக்கிரம் வாங்கடி, பஸ் பரபரப்பு. காசு கொடுத்துருப்பாங்க. இருங்க, காசு கொடுத்துருப்பாங்க. அந்த 10 ரூபாய்க்கு எவ்வளவு அழிஞ்சு தெரியல. காசு கொடுத்துருப்பாங்க. கைய வரியா? என்ன கலாட்டாங்க? காசு கொடுத்துட்டோம் மேடம். அதிகமா வேணும், ஒரே கலாட்டா பண்றான். பக்கத்துல நிக்க முடியல, ஒரே கஞ்சா நாத்தம். அப்படியா? இரு இரு. டேய் என்ன நடத்திட்டு இருக்காவ? என்னம்மா பழனி, என்ன பண்ண இவன்? கை பிடிச்சு இழுக்கிற மேடம். ராஸ்கல், குடிச்சிட்டு பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்றா. குடிச்சிட்டா மேடம் வந்து. என்ன வந்து? என்ன தைரியம் இருந்தா பப்ளிக்ல ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு இருப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னங்க கலாட்டா? பாருங்க சார், இந்த பொண்ணோட கைய பிடிச்சு இருக்கறான். ஓஹோ சொல்லு கேசா. மேடம் நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன் இவனை. டேய் ஒரு பொண்ணு தனியா பீச்சுக்கு வர விட மாட்டீங்களே? டேய் வாடா. ஆடா நாடி நம்ம போலாம். ஆடா டேய். அம்மா என்னடா காசு? கால பிடிச்சு கேக்குறமா அம்மா? வாடா டேய். வாடா. வாடா. குடியா. என்னையா தள்ள? உன்னை ரேப்பிங் கேஸ்ல உள்ள தள்ளல. மாணவி கற்பழிக்க முயற்சி, மாணவர் கைது. ஏய் நம்ம ஆனந்த பையன் நல்லா மாட்டிக்கிட்டான்டா. டேய் ஆனந்த் என்ற கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குட் மார்னிங் சார். 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 எப்படியாவது என்ன மன்னிச்சு மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துங்க சார். மறுபடியும் உன்னை சேர்த்துக்க, இது ஜெயிலில். சார் என்ன வேணும்னே அந்த பொண்ணு போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா சார். சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல சார். அதான் பேப்பர்ல படிச்சோமே, நீ ஒண்ணுமே பண்ணல. இடியட். காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, புத்தி வரட்டு வெளியில அனுப்பினா இப்படி ரேப்பிங் கேஸ்ல மாட்டிட்டு வந்தா நிக்கிற. அவனை ஏன் சார் திட்டுறீங்க? என்ன நடந்தது யாராவது கேக்குறீங்களா? என்னடா கேட்கணும்? பொது இடத்துல பெண்களிடம் கலாட்டா, ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சி, ஈபிகோ சட்டத்தின் கீழே ஜெயில் உள்ள தள்ளுற அளவுக்கு தப்பு விட்டு வந்திருக்கிறானே. இந்த தப்ப பண்றதுக்கு உங்ககிட்ட கேட்டானா இல்ல என்கிட்ட கேட்டானா? இடியட். டேய் அந்த இன்ஸ்பெக்டரோட காலை பிடிச்சு கெஞ்சி உன்னை வெளியில கொண்டு வந்தேனே, எதுக்கு? நாளைக்கு கோர்ட்ல நம்ம காலேஜோட மானம் பறிபோயிடக்கூடாதேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நீதான் இந்த காலேஜ் பேரை காப்பாத்தல. ஆனா நான் as an head of the institution கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். So I dismiss you. சார் என்ன டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க சார். என் வாழ்க்கையே பாழாயிடும் சார். நான் படிக்கணும் சார். நான் படிக்கணும் சார். படிக்கணும். நான் படிக்கணும் சார். No. இந்த காலேஜ்ல மற்ற ஸ்டூடண்ட்ஸ்களை படிக்கணும். தப்பு பண்றவங்களுக்கு நீ முன்னுதாரணமா இருக்க கூடாது. I am very sorry. இவன் கூட இன்னொருத்த வந்திருக்கான்னு சொன்னீங்களே, எங்க பாவன்? இவனை வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். 2 தட்டி உள்ள வச்சிருக்கோம். கூட்டிட்டு வரவா சார்?